ரெண்டு விஷயம் தான், சிம்பிள். இது கொள்ளை, ரெண்டாவது சும்மா இரு. கொள்ளை பொருள் ஆண்டு எப்படி கொடுப்பா சொல்லிட்டு ஒரு பார்ட்ஸா இன்னைக்கு கதையா உங்ககிட்ட சொல்றேன். 2 நாளாகமம். ஒரு ராஜாவை பார்த்து பார்ப்போம். யோசபாத் ராஜா. எதிர்க்க 3 டீம் ரெடியா இருக்காங்க, சரியா? யோசபாத்தை யுத்தம் பண்றதுக்கு. இந்த விஷயத்த யோசபாத் கேட்ட பிறகு, அதாவது அந்த தேசம் முழுவதும் சொல்றாங்க, வாயை முட்டு எல்லாரும் கொண்டாரோம் ஆண்டரை தேடுங்க, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம உபவாசம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவரே நீங்க எகிப்துலேருந்து இழுக்கிறாரு, எகிப்துலேருந்து எங்க இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க காப்பாத்துனீங்களே, நீங்க தானே சொன்னீங்க இஸ்ரவேலுக்கு நீங்க தான் தேவன்ட்டு. இப்ப அவங்க 3 பேர் எங்களை அடிக்க போறாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? அநேக நேரத்துல நம்ம செய்யற ஒரு விஷயம், ஆண்டவரே பிரச்சனை வருது, எனக்கு 19 வயசுல ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க தானே என்னை காப்பாத்துனீங்க. ஆமாவா இல்லையா? 59 வயசு ஆயிருக்கும், ஆனா 19 வயசுல நீங்க செஞ்சீங்கல்ல, அப்புறம் 20 வயசுல செஞ்சீங்க, 21 லிஸ்ட் போட்டு நம்ம ஒன்னொன்னா சொல்லிட்டு வருவோம். ஆனா ஆண்டவர் அதுக்கு ஏதோ ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கவே மாட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டாரு? ஏன்னா பிரச்சனை வரும்போதும் நீங்க இழுத்தீங்களா 19 வயசுலட்டு, அப்ப நமக்கே ஒரு புரிந்து உணர்வு இருக்கணும். 19 வயசுல எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, யாரை காப்பாத்து? 20 வயசுல பிரச்சனை இருந்துச்சு, யாரை காப்பாத்துனா? அப்படியே 59 வயசு வரைக்கும் வரும்போது கூட இதுக்கப்புறம் யாரை காப்பாற்ற போறா? ஆண்டவர் தான் காப்பாற்ற போறாரு. அப்போ நம்ம பட்டியல் எடுத்து லிஸ்ட்டு போட்டு, ஆண்டவரே நீங்க தானே காப்பாத்துனீங்க, அவங்க என்னை அடிக்க போறாங்க, அதுக்கு இப்போ நான் என்ன பண்றது சொல்லிட்டு மறுபடியும் போய் நிக்கிறதுல நோ பாயிண்ட். யோசபாத் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு? அவங்க ஏன் என்னை சண்டை போட போறாங்கன்னா, நம்ம ஆண்டவருக்கு எக்ஸ்பிளனேஷன், ஆண்டவரே அவங்க ஏன் கிட்ட சண்டை போட போறாங்கன்னா, அந்த காலத்துல நீங்க விளையாக்குனீங்களா, அந்த தேசம் வழியா அவங்களும் வரலாம்னு சொன்னாங்க, நீங்க விடல, நீங்க விடாதனால இப்ப யாருக்கிட்ட சண்டை போட போறாங்க? யார்கிட்ட? நம்ம கிட்ட மறுபடியும் சண்டை போறாங்க சொல்லிட்டு. இந்த விஷயம் ஆண்டுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும். தெரிந்தும் இவ்வளோ நேரம் ஆண்டு அமைதியா இருக்கிறாரு. கடந்த காலத்துல இருந்து இந்நாள் வரைக்கும் இப்ப இருக்கிற பிரச்சனை வரைக்கும் எதனால வருதுன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா என்ன தெரியலன்னா, இனியும் ஆண்டு தான் நம்மள காப்பாற்றுவாருன்ட்டு. இனிமே ஆண்டுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் ஒருவேளை ஆண்டு மறந்துட்டாரு, ஒருவேளை ஆண்டு ஞாபகத்தில் வைக்கலன்னா சரி மறுபடியும் சொல்லுவோம். சொல்ற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரு? கேட்டுட்டே தான் இருப்பாரு. பதில் வருமா? வராது. நீ எப்போ பேசி முடிப்பேன்னு நானும் வெயிட் பண்ணுறேன். ஆனால் அந்த டைமில் நம்மளோட நாட்களை வீணடிச்சிடுவோம். அவர்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணுறத விட்டுட்டு, நம்ம அவர்கிட்ட உட்காந்து கதை சொல்கிறதுக்கு விட்டுட்டு என்ன பண்ணோம்? சரண்டர். ஆனால் அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமாக கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு கடைசியா என்ன பண்ணிட்டாரு? இவ்வளோ நேரம் பேசி 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 கடைசியா சரண்டர் பண்ணிட்டாரு. அநேக நேரத்தில் ஆர்கியூ பண்ணுற விட்டுட்டு ஒரே ஒரு ஷார்ட்கட் தான் நமக்கு தேவை. என்ன ஷார்ட்கட்? சரண்டர். ஆர்கியூ பண்ணால் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு பதில் வரணும்னா, when you surrender மேபி 2 நாள்லயே 3 நாள்லயே. அப்போ எது நமக்கு வேணும்? சரண்டர். அவருக்கு தெரியாத ஒரு விஷயமா நமக்கு தெரியுது போகிறது? அவர் எல்லாத்தையும் மறைந்து இருக்கிறார். அப்ப நமக்கு வேண்டியது எது எல்லாமே அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிட்டார். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், பேர் சொல்லி அழைத்தவருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது. ஆமென். நமக்கு ப்ராப்ளம்க்கு பிரச்சனைக்கு உள்ள தீர்வு தேவையில்லை, அந்த பிரச்சனையை நம்மளோட சேர்ந்து வழி நடத்துகிறவர் தான் நமக்கு தேவை. அன்று என்ன சொல்றாரு? யோசபாத்தை கேளுங்க,
நீங்கள் அந்த ஏராளமா கூட்டத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் கலங்காதீங்க. அப்புறம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ஏன் பயப்படக்கூடாது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, யாரோடையது? ஆமென். அல்லேலூயா. அநேக விஷயம் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஐயோ, இந்த பிரச்சனை எங்களை தான் குறிச்சிட்டு வருது. ஆமென். இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை என்ன மூழ்க அடிச்சிருமோ, என்னதான் தாக்க வருதோ, அதை சொல்லி நினைச்சு என்ன பண்றோம்? நம்ம காலத்தை பயந்து கலங்கி ஒரு மூலையில உட்காந்து. ஆமென். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாது, கலங்காது. when நீங்க சரண்டர் பண்ணும் போதும் உங்களுக்கு அறியாத ஒரு விஷயத்த ஆண்டவர் சொல்லுவாரு. அப்ப எப்ப நீங்க ரிலாக்ஸ் ஆகுறீங்களோ அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, இதுதான் பிளான், இப்படிதான் அவங்க வருவாங்க, இப்படிதான் வரும்போதும் நீ என்ன பண்ணணும்? நீ எதிர்க்க நடந்து போ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? யூத மனுஷர்களே, எருசலேமின் ஜனங்களையே, நீங்க தரித்து நின்று. அப்பனா நீங்க சும்மா இருங்க. என்ன சொல்றாரு? நீங்க சும்மா இருங்க. யுத்தம் யாரோட? என்னோட. நான் ஆல்ரெடி ஆளுங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். நீங்க அந்த யுத்தத்தை செய்ய வேண்டியது இல்லை. அதனால என்ன பண்ணுங்க? சரி, ஆண்டவர் தான் நம்மள சும்மா இருக்க சொல்லிட்டாரே, அதுக்குன்னு இங்கதான் ட்விஸ்ட். அவரு தான் நம்ம சும்மா இருக்க சொல்லிட்டாரு, அதுக்கு நம்மளும் சும்மா இருப்போம். நோ, அவர் சும்மா இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் யோசிப்பாது என்ன பண்றாரு நம்ம பார்ப்போம். மறுநாள் அதிகாலமே அவர் என்ன பண்றாரு? ராஜா சண்டை போறவங்களுக்கு முன்பாக அவர் ஆளா போயிட்டு அவர் வர்ஷிப் டீம் இறக்குறாரு. வர்ஷிப் டீம்னா அந்த லேவியர்கள், ஆண்டவரை துதித்து பாடுறவர்கள் எங்க ஆகமனுக்கு. அப்ப என்னன்னு சொல்லி பாடுறாங்க? 2 வார்த்தை தான், கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லி 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 போறார்கள். அதுக்கப்புறம் கீழே இப்ப ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாரு. இந்த ட்விஸ்ட் தான் நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கை நடக்கிறது நமக்கு தெரியாது. ஆமென். ஓகே, இங்க சீன் என்னன்னா, யோசபாத் போய் அடிக்கல. ஆமென். யோசபாத்தோட சோல்ஜர் போய் அடிக்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு? 3 டீமா, 3 டீமுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்கி வெட்டிட்டாங்க. அப்ப யோசபாத் நடந்து போய் பார்க்கும்போதும் அந்த ஜனங்களே என்னவா? ஒருவனும் ஒருத்த கூட மிஞ்சலியா. இப்ப யோசபாத்துக்கு ஒரு பெரிய வேலை வந்திருக்குது. நம்மளா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, வந்த வேலையை முடிஞ்சா, ஆண்டவர் சாதிச்சிட்டாரு, ஓகே வாங்க கிளம்புவோம், நமக்கு இதுக்கப்புறம் இங்க வேலை இல்லை. ஆனா இங்க யோசபாத்துக்கு என்ன நடக்குது? யோசபாத்தும் அவருடைய ஜனங்கள் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட்டு வந்த போது, எத்தனை பேர் இருக்காங்க சொன்ன? எஸ்டிமேட் 30,000 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உடையது எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? கொள்ளை கொள்ளை பொருளாக இருக்குது. அதாவது உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் திருடப்பட்டு, உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் திருடப்பட்டு உங்களுக்கு வராம போகிறத ஒரு நாள் ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? கொள்ளை பொருளாக திரும்ப உங்களுக்கு. இப்ப இந்த கொள்ளை பொருள் அவர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. அது என்னவா? அவரால் எடுத்துட்டு போக முடியல. எதனால? 3 நாள் மிகுந்தியாய். அப்ப உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் ஆல்ரெடி உங்க பேர் எழுதப்பட்ட ஒரு விஷயம், அந்த டைம்ல உங்களுக்கு வரலன்னா நீங்க என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுங்க. என்ன சொல்றாரு? வெயிட், சும்மாரு,
கொள்ளை பொருள் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, மேபி இந்த கப்பு தங்கத்தில் செஞ்ச கப்பு ஒன்று உங்களோட, ஓகேவா? ஆனால் அந்த நேரத்தில் வரவன் எவனோ எடுத்துட்டு போயிட்டான். அன்று என்ன சொல்றாரு? வெயிட் பண்ணு, அது மறுபடியும் உங்கள் இடத்துல வரும்போதும் 3 நாளாக எடுத்து 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 அப்போதான் எடுத்து முடிக்க முடியும் உங்களால். அப்போனா கொள்ளை பொருள் 1 வருமா, 3 வருமா, 300 வருமா, 3000 வருமானு நமக்கு தெரியாது. ஆனால் 3 நாளாக நீங்கள் அள்ளி 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 எடுத்தாதான் எடுத்து முடிக்க முடியும். அப்போ உங்கள் டைமிங்க்கு ஒரு விஷயம் வந்து இன்னும் சேரலைன்னா நெஞ்சு தட்டி சொல்லுங்க, வெட்டு பண்ணுங்க. கொஞ்ச நேரம் சும்மாரு, அது டபுள் ஆக்கி ட்ரிப்பிள் ஆக்கி ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏமே, அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் நடக்கலையா, உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் இன்னும் வரலையா, யோசிப்பாத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாரை ஞாபகத்தில் வச்சுக்கணும்? அப்போ இந்த வருஷம் பாஸ்டர் கொடுத்த வார்த்தை என்னது? நீங்கள் எழுந்து போனது எல்லாவற்றையும் கொள்ளை பொருளாக இந்த வருஷம் கிடைக்கும். அப்போ கொள்ளை பொருள் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? வெயிட், 2வது 3 நாளில் அள்ளி அள்ளி எடுப்பீங்க. அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள நீங்கள் கடந்து போ. அப்போ வர வேண்டியது கண்டிப்பாக அந்த டைமுக்கு வரலன்னா சேட் ஆயிடாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா எப்படி வரும்போது ட்ரிப்பிளா 30,000 பார்க்க போனால் 1 வருது, 30,000 வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளோதான், காலு எங்கே இருக்காது. அதனால அவர் சும்மா இருக்க சொன்னா சும்மா இரு. ஆனால் அவர் சும்மா இருக்கிற சொல்ல அந்த நேரத்தில் எஸ், தட்ஸ் த பாயிண்ட். அவர் சும்மா இருன்னு சொன்னா சும்மா இரு. ஆனால் சும்மா இருக்காது. சும்மா இருக்காம என்ன பண்ணணும்? வர்ஷிப் பண்ணு. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் ஈஸி. சும்மா இருக்கிறது கஷ்டமா? இல்லை. ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுதான். சும்மா இருக்கிறது கஷ்டமா? இல்லை. ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் சும்மா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய கொள்ளை பொருள் இதுக்கப்புறம் உங்களுக்கு சும்மாவே விற்காது. 3 நாளில் அள்ளி அல்ல 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 நிற்க மாட்டுது, இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. ஏமேன். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை, ஓகேவா? அதுக்கப்புறம் வசனம் வரும், இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு யோசபாத்தோட ராஜபாரம் முடிக்கிற வரைக்கும், அதாவது அவரோட மரணம் நாள் வர வரைக்கும் எந்த ஒரு யுத்தமும் அவரை தேடி போகவே இல்லை. ஏமே, எந்த ஒரு யுத்தமும் அவருக்கு வரல. அப்பனா நம்ம ஆராதிக்கிற தேவன், ஏமே, நம்மளை பார்த்துக்கிற தேவன், நம்மளை வழி நடத்துக்கிற தேவன். உங்களோட அந்த ஆக்ஷன் தேவை. ஆக்ஷன் ரொம்ப தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆக்ஷன் ரொம்ப தேவை. ஆக்ஷன் ரொம்ப என்ன ஆக்ஷன்? ஷார்ட்கட்டில் போங்க. என்னது? தானே சொன்ன ஷார்ட்கட். என்னது? எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லுங்க, சரண்டர். நம்ம கொடுக்கப்பட்ட வேலை ரொம்ப ஈஸி. சரண்டர். 2வது சும்மா இரு. சும்மா இருந்த பிறகு கொள்ளை பொருளை அள்ளு. ஏமே,